சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து டே 2 இதில் நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம். ஹிஸ்ட்ரியில் வந்து 6th யூனிட் நம்பர் 2 மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாராவது முறை நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இது டிஎன்பிஎஸ்சி 100 days லெசன்ஸ் பிளான் டே 2 நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வரியாக எல்லா லெசனையும் நம்ம டீட்டெயிலாக புக் பேக் கொஸ்டினோட பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நோட்டு போட்டு எல்லாத்தையும் கிளியராக எழுதிட்டு வாங்க. இது எழுதுறதுக்கான நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை பார்த்து கூட நோட்ஸில் எழுதிக்கலாம். இந்த வீடியோ சம்மரியாக அதுலேயும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ மனிதன் பரிணாம வளர்ச்சி பார்த்திங்கன்னா 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி வந்து தோற்றம், 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து மனிதன் நடக்கிறாங்க. அப்புறம் 3 லட்சம் வருஷத்துக்கு அப்புறமேட்டு பூமி ஃபுல்லாக வந்து பரவுறாங்க. 8000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வேளாண்மை தொடங்கப்படுது. 5000 ஆண்டுகளுக்கு முன் நாகரிகத்தின் தோற்றம் உருவாகுது. இன்றைக்கி தற்கால மனிதன் இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து மனிதர்கள் வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதை வந்து மானுடவியல் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவியல் நோக்கத்தில் சொல்கிறோம். அடுத்தது இந்த பரிணாம வளர்ச்சி நிலைகள் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஆஸ்ட்ரோபித்திகஸ் அப்படின்னு இருக்காங்க. இவங்க வந்து 4 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவங்க. மனிதன் மற்றும் குரங்கின் பண்களோட காணப்பட்ட இவர் தான் வந்து நடக்க கற்றுக்கிட்டவங்க முதல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹேமோ ஹெபிலஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து தொடக்கநிலை மனிதன். இருகப்பற்றுவது வசதியாக கைகள் அப்புறமேட்டு கால்கள் இதெல்லாமே இருந்துச்சு. அப்புறமேட்டு தாடை நீட்சி குரங்குக்கு இருக்கிற மாதிரி முன்னாடி நீட்டிக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் வந்து குறைய ஆரம்பிக்குது இந்த மனிதர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேமோ எரக்டஸ். சரிங்களா? இவர் பார்த்திங்கன்னா நிமிர்ந்து நேராக நின்ற மனிதன். நீ வந்து நெருப்பை கண்டுபிடிக்கிறாங்க. நெருப்பின் பயனை வந்து அறிந்தவன் ஹேமோ எரக்டஸ். உங்களுக்கு கொஸ்டின் இதுலேருந்து ஒரு நெருப்பின் பயனை அறிந்த மனிதன் யாருன்னா ஹேமோ எரக்டஸ் அப்படின்றது. அடுத்தது நியாண்டர்தால் மனிதர்கள். இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டவன், கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்தவன், வேட்டையாடும் திறனில் பின்தங்கியிருந்தான், இறந்தவர்களை பதிவு. இதுக்கான சான்றுகள் எங்கே கிடைக்குதுன்னா ஜெர்மனியில் கிடைக்குது. இவர் வந்து நியாண்டர்தால் மனிதர்கள். இவங்க வந்து முழுமையான மனிதர்கள் அல்ல. அடுத்து பாருங்கள் ஹேமோசெப்பியன்ஸ். இது வந்து சுயமாக சிந்திக்கக்கூடிய மனிதன். இவன் தான் வந்து நவீன வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தான். கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினான். ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பியில் உள்ள ஆசியாவிலும் குடியேறினான் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குரோமேக்கன்ஸ் அப்படின்றது. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் வந்து வாழ்ந்தாங்க. இவங்க தான் வந்து மனிதர்களின் தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வந்து நெம்புகோள்கள், குத்தியிட்டி இந்த வகையான கருவிகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. இவங்க தான் நவீன கால மனிதர்கள். ஸோ மனிதர்களோட அறிவியல் பேர் வந்து ஹெமோசெப்பியன்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நவீன மனிதனோட பேர் வந்து குரோமேக்கான்ஸ் அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்தது தகவல் பேழை. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது வந்து தொல்லியல். அடுத்தது பார்த்திங்கன்னா குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்கான்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகையில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்தது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உங்களுக்கு தெரியுமா பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியம், எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். அடுத்தது பாருங்கள் ஆந்த்ரோபாலஜி, அதாவது மானுடவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல். மானுடவியல் என்ற சொல் வந்து கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சரிங்களா? ஆந்த்ரோப்ஸ் அப்புறமேட்டு லோகோஸ் அப்படின்றது, அதாவது மனிதன் அப்புறமேட்டு எண்ணங்கள், இது சார்ந்து நடக்கிறதுனால இது பேர் வந்து மானுடவியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து உலகத்தில் மற்ற பகுதிகளுக்கு ஹேமோசெப்பியன்ஸ் எப்படி இடப்பெயர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்றத வந்து இங்கே இருக்க படம் வந்து குறிக்குது. ஸோ மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் இது பார்த்திங்கன்னா பொறுத்துக்களை கேட்பாங்க, அதனால் அவசியம் படித்து வச்சுக்கோங்க. ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் இவங்க வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க. ஹேமோ ஹெபிலஸ் தென் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க. ஹேமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவை சேர்ந்தவங்க. நியாண்டர்தால் மனிதர்கள் யூரேசியா, அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய யூரோப் இருக்குல்லையே அதுவும் ஆசியாவும் சேர்ந்த யூரோசியான்றோம். அடுத்தது குரோமேக்கான்ஸ் ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க. பீகிங் மனிதன். சரிங்களா? சீனா பீகிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, சீனாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பீஜிங், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. அடுத்து பாருங்கள் ஹேமோசெப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க. ஹைடல்பர்க் மனிதன் அப்படின்றவங்க லண்டனை சேர்ந்தவங்க. ஓகேவா? இந்த 7 வந்து பொறுத்துக்களை கேட்பாங்க, அதனால் அவசியம் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது வேட்டையாடுதலை பற்றி சில முறைகள் கொடுத்துருக்காங்க. குழுவாக சென்று வேட்டையாடுதல், குழி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வைத்து வேட்டையாடுதல், அப்புறமேட்டு செதுக்கும் கலை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிக்கிமுக்கிய கற்களை பயன்படுத்தி நெருப்பு உண்டாக்குறது. அப்புறமேட்டு கூர்மையான ஆயுதங்கள். அப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா நெருப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு முறை தான். இந்த பாயிண்ட்டுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க எந்த மாவட்டத்தில் இன்றைக்கும் பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழைய ஓவியங்கள், சரியா, இது வந்து ஒரு தடவை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழ்வலை அப்படின்றது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது, உசிலம்பட்டி மதுரை மாவட்டத்தில் இருக்குது, குமுதுபதி அப்படின்றது கோவை மாவட்டத்தில் இருக்குது, மாவடைப்பு அதுவும் கோவை மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி, இதுதான் கேட்டிருந்தாங்க. கரிக்கையூர் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்றத வந்து கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அதனால் இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க, தனியாக எழுதி வச்சுக்கோங்க எந்த முக்கியமான பாயிண்ட்டையும். அடுத்தது கலை சொற்கள் பார்க்கலாம். கால இயந்திரம் அப்படின்றது டைம் மிஷின், பரிணாம வளர்ச்சினா எவல்யூஷன், இறைப்பிடித்துண்ணி அப்படின்னா ப்ரிடியேட்டர், காலடி சுவடு அப்படின்னா ஃபுட் பிரிண்ட்ஸு, பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல் அப்படின்னா ஹைடிஸ், 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம், நாடோடி அப்படின்னா நோமட், பண்டமாற்ற முறைக்கு வந்து பேரட்டர், இறைனா ப்ரே. அடுத்தது பாருங்கள், புக் பேக் கொஷின் பார்க்க போகிறோம். பரிணாமத்தின் வழிமுறை அப்படின்றது நேரடியானதா, படிப்படியானதா, மறைமுகமானதா, விரிவானதான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து படிப்படியானது, ஒன்று தானே வளருது. அடுத்தது பாருங்கள், டான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது, ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது. அடுத்தது கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. உலகின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. இந்த காரணம் தட்பவெப்பநிலை. சரிங்களா? ஸோ வந்து கூற்றும் காரணமும் சரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க, நான் சொன்னேன் இல்லையா, அங்கே என்னென்னத்துக்கு என்னென்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் 2 கால்களால் நடப்பது. சரிங்களா? இதுதான் வந்து சரியான இணை. அடுத்து பாருங்கள், தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்ககால மனிதர்களின் கால்நடை தடங்கள் டேஷ் உலகின் பார்வைக்கு கொண்டு மானுடவியல் ஆய்வாளர்கள் தான் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தாங்க. அடுத்து பாருங்கள், பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் நம் முன்னோர்கள் என்ன முறை வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அடுத்தது பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில் வந்து வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல், அதுதான். அடுத்தது டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிமையாக்கியதுன்னா சக்கரம் தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்ற இடத்தில் காணப்படுகின்றன, கரிக்கையூர் அப்படின்றது தான் இதுக்கான விடை. அடுத்தது பாருங்கள், நாணயங்களை ஆராயும் துறை மானிடவியலா? இல்லை. ஹேமோ எரெக்டஸ் மனிதருக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது, ஆமாம், அது சரி. அடுத்தது முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். மனிதர்களால் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு வந்து ஆடான்னு கேட்டால் இல்லை, முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய். இது வந்து நம்ம டே 1 வீடியோலேயே பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் லெசன் போயிடலாம். இன்றைக்கி டே 2 நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. டெய்லி நம்ம வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் வீடியோவில் நம்ம சொன்ன பாயிண்ட்லாம் ஒரு நோட்டு போட்டு வரிசையாக எழுதிட்டு வாங்க. அடுத்த 100 நாளில் நம்ம என்டையராக சோஷியல் ஃபுல்லாகவே முடிக்க போகிறோம். யாராவது முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.